திருப்புவனம் அருகே அடிப்படை வசதியின்றி தவிக்கும் மக்கள் தங்களுக்கு உதவ வேண்டுமென மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து தினமுல்லை செய்திக்குழுவிடம் தாங்கள் ஆபத்தான நிலையில் குடியிருப்பதாகவும் அடிப்படை வசதி இல்லாமல் இரவும் பகலாக தவித்து வருவதாகவும் தகவல் தெரிவித்தனர். இதனை அடுத்து கிராமத்தின் உண்மையான நிலையை அறிய சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை தாலுகா AR உசிலம்பட்டி காலனி பகுதிக்கு சென்றது தினமுல்லை செய்திக்குழு. சிவகங்கை மதுரை நெடுஞ்சாலையில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த காலனி பகுதி. அங்கு சென்று பார்த்தபோது கற்கள் நிறைந்த சாலையாக இருந்தது. சுற்றி பார்க்கும்போது அப்பகுதியை சுற்றி கருவேல மரங்கள் படர்ந்து காணப்பட்டன. பிறகு அந்த பகுதிக்குள் நுழைந்தோம். காலனி பகுதியில் வசிக்கும் மக்களிடம் தங்களது நிலை குறித்து கேட்டறிந்தோம். அந்த வீட்டில் தான் குடியிருக்கேன். அதிகாரி எல்லாரும் வந்தாங்க, பார்த்தாங்க. ஆனால் எந்த அதிகாரி எவ்வளோ 1.5 வருஷம் ஆச்சு. ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கலை. நான் அந்த கூரை வீட்டில் தான் இருக்கேன் பிள்ளைகளை வச்சுட்டு. மழை வந்தாலும் எல்லாம் வந்தாலும் இந்த மாதிரி தான் நனைஞ்சிட்டு தான் இருக்கோம். எந்த ஒரு உசிலம்பட்டியின் காலனிக்கு எந்த ஒரு எதையும் எங்களுக்கு ஸ்டெப் எடுத்தே கொடுக்கல. நாங்களும் 1.5 வருஷமாக சொல்லி பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு எந்த ஒரு ரீசனுமே எங்கிட்ட இல்லை. இங்கே பாருங்கள், எல்லாருமே ஓட்டையாக இருக்குது. மழை பெஞ்சா தண்ணி ஃபுல்லாமே வருது. தண்ணி வடிஞ்சு செவரு ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆனால் அதிகாரிகள் பார்த்தா கூட எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க. இன்னமும் பார்த்தா கூட எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து தருவாங்களா என்னன்னு தெரியலை. அவர்கள் குடியிருக்கும் வீட்டை பார்த்தவுடன் தங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. காரணம், கடந்த 20 வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட காலனி வீடுகள் இடியும் தருவாயில் உள்ளது. அதில் குழந்தைகளுடன் வசித்து வருவதாக வேதனையுடன் தெரிவித்தனர். எங்களுக்கு இந்த வீடு இடிகிறது மாதிரி இருக்கு. இந்த வீட்டில் நாங்கள் இருக்கிறதே பயமாக இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இடிதான், நாளைக்கு இடிதான், என்ன பண்ண போகுதுன்ட்டு பிள்ளை ஒட்டியெல்லாம் அதுக்குள்ளே நாங்கள் படுத்துருக்கோம். அப்போ படுத்துருக்கையில் நாங்கள் இது எவ்வளவு நாளாக நாங்கள் பிரசன்ட்ட போய் சொல்கிறது. கலெக்டர் திருமாஞ்சலம் வந்தாங்க ஒரு ஊர் கட்டுறதுக்கு. கலெக்டர்கிட்ட நேரடியாக கூட மனு கொடுத்தோம். அதுவும் என்ன நடவடிக்கை எடுக்கலை. மழை காலம் வந்துட்டால் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே போய் சமைக்கிறதா படுக்கிறதா என்ன பண்ணுறது அப்படின்ற அதே ஒழுகுது. தொப்பு தொப்பு தொப்புன்னு பூராமே ஒழுது, அப்படியே திடீர்னு விழுகுது. இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் கேட்டோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். AR உசிலம்பட்டி நம்ம இது கண்ட்ரோல் வருதா? ஆமாம் சார். அது இந்த வீடு காலனி வீட்டில் பூரா வீடு டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லி கலெக்டரேட்டில் மனு கொடுத்துருந்தாங்க. இல்லை, அவங்க தார் ரோடு இருக்குல்ல, சரி, தார் ரோடுக்கு கலெக்டரேட் நேற்று சொன்னாங்க. தார் ரோடுக்கு நம்ம எல்லாமே பண்ணிட்டேன். தார் ரோடு நம்ம இது பண்ண முடியாது, PW உள்ளது. ஆமாம், BW போடணும். சரி, என்ன சார்? BW பார்க்க. ஆமாம், ரோடு BW வந்துடும். ஆமாம் ஆமாம், அவங்களுக்கு அதை பண்ணி கொடுங்கட்டாங்க. நாங்கள் ஆரம்பத்திலே கலெக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு அவர்கிட்டே சொல்லியிருந்தோம். சரி, அது கொஞ்சம் லேட்டானதுனால கொஞ்சம் இதனால மனு கொடுத்துருப்பாங்க. இல்லை, அவங்க வீடு பூராமே நான் பார்த்தேன் சார். வீடு இவ்வளோ பூராமே பார்த்து வீடியோ எடுத்துருக்கேன். சரி, அது ஏன்னா கிட்டத்தட்ட 20-25 வருஷம் ஆகும் போல வீடு கட்டினது பூராமே. சரி, அது வீடு பூரா ரொம்ப டேமேஜாக இருக்குது. ரொம்ப ஆபத்தான நிலைமையில குடியிருக்கிறாங்க. அதுக்கு வெறும் ஸ்டெப் இருக்கலையா சார்? இல்லை, அதெல்லாம் நம்மளே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சார். அவங்களுக்கு மராமத்து இப்போ வந்துச்சு. மராமத்து தான் பார்த்துருக்காங்க. மராமத்து பார்க்குற மாதிரி தெரியலையே. பூராமே நாங்கள் வீடியோ எடுத்துட்டு தான் வந்திருக்கேன் நான். இப்போ நம்ம அம்மா இருக்கிறதுக்கு முன்னாடி, அம்மா பேருக்கு முன்னாடி மராமத்து பார்த்துருப்பாங்க. உங்கள் பேருக்கு முன்னாடியா? ஆமாம் ஆமாம், அம்மா பேருக்கு முன்னாடி. மராமத்து வீடு வரல. வீடுகள்ன்றது இது வரைக்கும் வந்ததில்லை. என்ன இந்த பீரியட்ல இந்த ஆட்சியில் வரலையா? ஆமாம், நம்ம ஆட்சியில் அது ஏற்கனவே உள்ள லிஸ்ட்டுகள் கொஞ்சம் பெண்டிங் மேலே கொஞ்சம் லேட் ஆனதுனால அது அப்படியே பெண்டிங் வச்சுட்டாங்க.
இப்போ இது பார்த்தா ரொம்ப டேஞ்சரா இருக்கு. சப்போஸ் ஏதாவது ஒரு வீடு விழுந்து ஏதாவது உயிர் பலி போச்சுன்னா ரொம்ப சிரமம் இல்லையாது? ஆமாம் ஆமாம், நாங்களும் இன்னைக்கு கலெக்டரை போய் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்துட்டேன். ஒரு 43 பஞ்சாயத்தில் எங்களை மாதிரி ஒரு ஸ்பீடு ஒர்க்கு யாரும் பார்க்க மாட்டாங்க சார். அவார்டு வாங்கியிருக்கேன். அவ்வளோ தெளிவாக எல்லாமே பார்த்துக்கிறோம் அங்கிட்டலாம் விசாரிச்சா பண்ணியிருக்கீங்க. ஆனா அந்த அந்த ஏரியால காலனிகள் ஒண்ணுமே பண்ணலைன்ற மாதிரி கம்ப்ளைண்ட். ரோடு மட்டும்தான், வேற அங்கே ஒட்டி மராமத்து பார்த்துருக்கோம். ரோடு தண்ணி வசதி பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மளோட தண்ணி வசதி தான் இல்லை சார். நாங்கள் பார்த்தோம் சார். தண்ணி டேங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ நாளாகி போய் காஞ்சி கிடக்கு. தண்ணி டேங்கெல்லாம் தண்ணி போக்குவரத்தே இல்லை. டேங்கா டேங்குமே யூஸ் இல்லை. உங்களுக்கு தண்ணியே இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. தண்ணி அங்கே இன்னொரு ஊர்ல இருந்து வருது சார். உசிலம்பட்டி உள்ள இருந்து வரும். உள்ள இருந்து வேற தண்ணி வருதா? உள்ள இருந்து இங்க உள்ள கொண்டு வருவாங்க. ஆமா, தண்ணி பிரச்சனைனா இல்ல. தண்ணி தெருவிளக்கு நாங்க பக்காவா பண்ணிக்கிருக்கேன். அவங்களுக்கு ரோடு வந்து நாங்களும் ஏற்கனவே சார் இருக்கையிலே பழைய கலெக்டர் இருக்கையிலே கொடுத்தா வரட்டும் அப்படியே பெண்டிங் வச்சாங்க. இப்போ கூட கோரிக்கை கொடுத்த ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பிடி சார்கிட்ட சொன்னா பண்ணி கொடுப்போம்ன்ற மாதிரி வார்த்தை சொல்லியிருக்கேன். அடிப்படை வசதியின்றி தவிக்கும் காலனி மக்களுக்கு உதவி செய்யாத ஊராட்சி நிர்வாகம் எப்படி சிறந்த ஊராட்சியாக தேர்ந்தெடுத்தார்கள் என்பது புரியாத புதிராக உள்ளது. அப்பகுதியில் மக்கள் பயன்படுத்தும் குடிநீர் தண்ணீர் டேங்க் மற்றும் குளிக்கும் தொட்டியை பார்த்தோம். தண்ணீர் இல்லாமல் வறண்டு இருக்கும் சூழ்நிலை காணப்பட்டது. தொட்டியெல்லாம் பாருங்க, பூராமே வறண்டு போய் கிடக்கு. வாசம் முடிச்சு அப்படியே கிடக்கு. இதை கழுவுறது சுத்தம் பண்றது கூட நாங்க தான் பண்றோம். அந்த மாதிரி தண்ணி பைப்பு வர்றது சுத்தம் பண்றதுக்கு அந்த அதிகாரிகளுக்கு யாருமே வர்றது தெரியல. எதுவுமே தெரியல. எல்லாரும் செய்யறாங்க. டேங்கு அந்த டேங்க்ல தண்ணி ஏத்துறதுக்கு கூட அது சரியா குழாய்களாம் மாட்ட கிடையாது. அது வடிய வேண்டியது அது வர்ற நேரம் தான் நாங்கள் பிடிக்கணும், இல்லைன்னா இல்லை. தாழ்த்தப்பட்ட சாதின்றால எங்களை ஒதுக்குறாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் எங்களுக்கு எந்த இதுவும் எங்களுக்கு செய்ய மாட்டுறாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கு வந்து அதிகாரி தான் கேட்டு என்ன முடிவு எடுக்கணும். தண்ணி வர்றது வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து லாங்கில் வருது. லாங்கில் தண்ணி வரையில் வந்து அதை உடச்சிக்கிட்டு போகுது. உடச்சிக்கிட்டு போகையில் வந்து இது தலைவர்கிட்ட போகணும், பிரசண்ட் தலைவர்கிட்ட போகணும் பண்ணி நாங்கள் சொன்னோம்னு சொன்னால் இன்றைக்கி வரோம் நாளைக்கு வரோம்னு ஒரு 20 நாளாக கடத்திடுறாங்க. அந்த 20 நாளைக்கு நாங்கள் தண்ணி இல்லாமல் நாங்கள் எப்படி பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்புறது, நாங்கள் குளிக்கிறது, நாங்கள் இது தண்ணி பிடிச்சி சமைக்கிறது எதையுமே எங்களுக்கு இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாவட்ட நிர்வாகம் இந்த ஏஆர் உசிலம்பட்டி காலனி பகுதிக்கு நேரில் ஆய்வு செய்து இப்பகுதி மக்களுக்கு புதிய வீடுகளை கட்டி கொடுக்கவும் குடிநீர் வசதி செய்து கொடுத்தும் உதவ வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.